திமுக காங்கிரஸ் இடையிலான தொகுதி உடன்பாட்டில் இழுபறி நிலவி வரும் நிலையில் காங்கிரஸ் கட்சியின் தமிழக தலைவர் EVKS இளங்கோவன் டெல்லி சென்றுள்ளார். காங்கிரஸ் துணைத் தலைவர் ராகுல் காந்தி உள்ளிட்டோரை இளங்கோவன் சந்தித்து பேசியதாகவும் கூறப்படுகிறது. இதுகுறித்து நமது டெல்லி செய்தியாளர் ஸ்டீஃபனிடம் கூடுதல் தகவல்களை கேட்கலாம். ஸ்டீஃபன், இளங்கோவனுடைய இந்த திடீர் டெல்லி பயணம் குறித்து சொல்லுங்கள். அவருடைய ராகுல் காந்தி சந்திப்பு குறித்தும் தகவல்களை சொல்லுங்கள். வணக்கம் தேவேந்திரன். திமுக காங்கிரஸ் இடையான தொகுதி உடன்பாடு குறித்த ஆலோசனை கூட்டமானது தில்லியில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியினுடைய துணைத் தலைவர் ராகுல் காந்தியின் இல்லத்தில் தற்போது நடைபெற்று வருகிறது. இந்த ஆலோசனை கூட்டத்தில் தமிழக காங்கிரஸ் தலைவர் EVKS இளங்கோவன், அதேபோன்று தமிழக தேர்தல் பொறுப்பாளராக நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய குலாம் நபி ஆசாத் மற்றும் தமிழக காங்கிரஸ் கட்சியுடைய பொறுப்பாளராக இருக்கக்கூடிய முகுல் வாஸ்னிக் உள்ளிட்டோர் சென்றிருக்கிறார்கள். இந்த 3 பேரும் தற்போது இந்த ஆலோசனை கூட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். இந்த ஆலோசனை கூட்டத்தின் மிக முக்கியமான விஷயம் என்னவென்றால், திமுக காங்கிரஸ் இடையே நிலவி வரக்கூடிய அந்த தொகுதி இழுபறியை முடிவுக்கு கொண்டு வரக்கூடிய வகையில் எத்தனை தொகுதிகளை திமுகவுடன் வைத்துக் கொள்ளலாம், எந்தெந்த தொகுதிகளில் காங்கிரஸ் போட்டியிட்டால் சரியான ஒரு முடிவாக இருக்கும் என்பது குறித்தெல்லாம் தற்போது ஆலோசனையானது செய்யப்பட்டு வருகிறது. இன்னும் ஓரிரு மணித்துளிகளில் இந்த ஆலோசனை கூட்டமானது முடிவடைய இருக்கிறது. அதற்கு பிறகாக EVKS இளங்கோவன் அவர்கள் செய்தியாளர்களை சந்தித்து எத்தனை தொகுதிகள் தங்கள் தரப்பில் கேட்கப்பட்டிருப்பது, அதேபோன்று எந்தெந்த தொகுதிகளிலெல்லாம் காங்கிரஸ் போட்டியிடும் என்பது குறித்தெல்லாம் செய்தியாளர்களிடம் தெரிவிப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தேவேந்திரன். ஸ்டீஃபன், தற்பொழுதைய இந்த சந்திப்பில் வேறு யார் காங்கிரஸ் கட்சியினுடைய டெல்லி தலைமை சார்ந்த வேறு யாரெல்லாம் பங்கேற்றுள்ளனர்? நிச்சயமாக தேவேந்திரன், நான் முன்னதாகவே சொன்னதை போல காங்கிரஸ் கட்சியின் சார்பில் தேர்தல் பொறுப்பாளராக நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய குலாம் நபி ஆசாத் மற்றும் தமிழக காங்கிரசுடைய பொறுப்பாளராக இருக்கக்கூடிய முகுல் வாஸ்னிக் உள்ளிட்டோரும் இளங்கோவனுடன் சென்றிருக்கிறார்கள். காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரையில் தற்போது கடந்த தேர்தலில் அவர்களுக்கு வழங்கிய 63 தொகுதிகளை இந்த முறையும் வழங்க வேண்டும் என்பது அவர்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது. ஆனால் திமுக தலைமை 32 தொகுதிகள் வரை மட்டுமே தங்களால் தர முடியும் என்றும் சொல்லப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. ஆகவே காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரையில் கூடுதலாக தொகுதியை இந்த முறை கேட்க வேண்டும். குறிப்பாக காங்கிரஸ் கட்சியிலே பல கோஷ்டி மோதல்கள் இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. அப்படி இருக்கும் பொழுது சராசரியாக சமமாக அனைத்து தொகுதிகளிலும் முக்கியமான தொகுதிகளில் காங்கிரசுடைய பலம் இருக்கக்கூடிய தொகுதிகளில் போட்டியிடக்கூடிய வேட்பாளர்கள் இருக்கிறார்கள். ஆகவே இந்த முறை அதிகபட்சமாக தொகுதிகளை கேட்டு வாங்க வேண்டும் என்பதில் காங்கிரஸ் கட்சியானது தீவிரமாக இருக்கிறது. அந்த அடிப்படையில் 63 தொகுதிகளையாவது எப்படியாவது கேட்க வேண்டும், அந்த தொகுதிகளை பெற வேண்டும் என்பது காங்கிரஸ் கட்சியுடைய ஒரு முடிவாகவும் இருக்கிறது. தேவேந்திரன். ஸ்டீஃபன், கூட்டணி பேச்சுவார்த்தை சுமூகமாக முடியாத பட்சத்தில் தனித்து போட்டியிடுவதற்கான வாய்ப்பு காங்கிரசுக்கு எந்த அளவிற்கு உள்ளது? அதற்கான சாத்தியக்கூறுகள் தெரிகிறதா? நிச்சயமாக காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரையில் தனித்து போட்டியிட வேண்டும் என்பது அவர்களுடைய விருப்பமாக இல்லை. ஆனால் எந்த அளவுக்கு கேட்டு கூடுதலான தொகுதிகளை பெற முடியும் என்பதைத்தான் அவர்கள் யோசித்து வருகிறார்கள். திமுக 25 முதல் 35 தொகுதிகளுக்குள்ளாக தங்களால் தர முடியும் என்ற ஒரு இறுதி நிலைப்பாட்டை எடுத்து இருப்பதாக நமக்கு வரக்கூடிய தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஆனால் காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரையில் அப்படி இல்லாமல் அதைவிட கூடுதலாக எப்படியாவது கேட்டு பெற வேண்டும் என்பதே அவர்களுடைய விருப்பமாக இருக்கிறது. காங்கிரஸ் கட்சி தனித்து போட்டியிடும் என்று சொல்லக்கூடிய விஷயங்கள் வதந்தி என்றே அந்த கட்சியில் இருக்கக்கூடிய மூத்த தலைவர்கள் நமக்கு தெரிவித்திருக்கிறார்கள். தேவேந்திரன். ஸ்டீஃபன், உங்களுடைய கூடுதல் தகவல்களுக்கு நன்றி.